ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ குடும்பம் சேனல். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் 100 ml, கிஸ்மிஸ் முந்திரி தேவையான அளவு, ஜீனி 200 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். ஒரு வாணலியில் பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். வறுத்து முடிச்சிருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதோட கலர் இது மாதிரி பொன்னிறமாக மாறும். பாசிப்பருப்பை நல்லா ஆற வைக்கணும். அதுக்குள்ளார ஜீனி 2 கப் எடுத்தோம்ல, இதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். பாசிப்பருப்பையும் அரைச்சி தூளாக பொடி பண்ணி இதை ரெண்டையும் ஒன்றா கலந்து அதில் ஏலக்காய் தூள் கலந்து நல்லா கையை வச்சு ஒரு கலக்கிக்கணும். நம்ம கலக்கும் போதே பாசிப்பருப்பு ஏலக்காயோட வாசனை நல்லா கமகமான்னு வரும். லட்டாக ரெடி ஆகிறதுக்குள்ளரையே ரொம்ப வாசனையாக இருக்குதுங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு தேவையான அளவு போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. கேஸை சிம்மிலேயே வச்சு வறுக்கணுங்க. இப்போ பொன்னிறமானோடனே கிஸ்மிஸையும் போட்டு அதை நல்லா வறுக்கணுங்க. வறுத்ததை எடுத்து அந்த மாவு போட்டிருக்கோம்ல அதில் எடுத்து போட்டு கிஸ்மிஸ் முந்திரி சூடாக இருக்கிறதுனால கரண்டியை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கங்க. அதே வாணலியில் மீதம் இருக்கிற நெய்யை எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வெதுவெதுப்பான சூடு வந்தோடனே இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கங்க. நெய் சூடாக இருக்கிறதுனால ஜீனியும் அதோடு சேர்ந்து நல்லா இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. கிளறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உருண்டை பிடிச்சி பாருங்கள். இது இப்போ 3/4 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதையும் நல்லா கிளறணும். அப்படின்னா இப்போ நம்ம தேவையான மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. மீதம் இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டிக்கணுங்க. இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ குடும்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.